மஞ்சரப்பேட்டை. ஹாய் அண்ட் வெல்கம் டு சி தமிழ் வழங்கும் மஞ்சரப்பேட்டை. நான் இருக்கிறது சித்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற திருப்பதியிலங்க. ஹோட்டல் ஹனி, திருமலா பைபாஸ் ரோட், நியர் ஸ்ரீவாரி சந்நிதி, திருப்பதி. உள்ள வந்தாச்சுங்க. ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்கு. இதுல நம்ம என்ன சாப்பிட போறோம் அப்படின்னா, இந்த ஆந்திராக்கு ஸ்பெஷலான ஏதாவது ஒரு டிஷ்ஷை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். அது எந்த டிஷ் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஹோட்டல் ஹனி எப்போ ஆரம்பிச்சாங்க எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோம். வணக்கம் சார், வாங்க. வணக்கம் சார். உட்காரு. உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேர் சுரேந்திர பாபு. சுரேந்திர பாபு. என் சொந்த ஊர் வந்து ஸ்ரீகாளஹஸ்தி. ஸ்ரீகாளஹஸ்தி. ஆமா. எங்க ஹோட்டல் ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது. காளஹஸ்தில இருந்து எப்போ வந்தீங்க திருப்பதிக்கு? திருப்பதிக்கு வந்து ஒரு 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷம் ஆச்சு. ஆமா. காளஹஸ்திக்கும் திருப்பதிக்கும் ஃபுட்ல என்ன வித்தியாசம் இருக்கு? எல்லாம் ஆந்திரா ஃபுட் தான் சார். எல்லாம் ஆந்திரா ஃபுட் தான். ஆல்மோஸ்ட் சிமிலர் ஃபுட் தான் இங்க கிடைக்கும். ஆமா. இங்க வந்து நிறைய பேர் இந்த வெளியூர்ல இருந்து வருவாங்க மக்கள் எல்லாம். வர மக்களுக்கு எல்லாம் நாங்க இங்க சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம். 2 வருஷம் நல்லா போயிட்டு இருக்கோம். வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கும். காலையில நாங்க 5:30 மணிக்கு ஆரம்பிப்போம். 5:30 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 11:30 மணி வரைக்கும் அப்பா கண்டினியூஸா போயிட்டு இருக்கும். நல்ல டைட் ஒர்க்கா இருக்கும்ல. காலைல 5:30 மணிக்கு இங்க என்னெல்லாம் கிடைக்கும்? 5:30 மணிக்கு எல்லாம் நாஷ்டா ரெடியா இருக்கும். டிஃபன், இட்லி, தோசை, வடை, சாம்பார், பூரி எல்லாமே இருக்கும். நம்ம கிட்ட ஸ்பெஷல் வந்து சப்பாத்தி, பரோட்டா, எல்லாம் தமிழ்நாடு ஃபுட்டு கிடைக்கும். நார்த் இந்தியன் டிஷஸ் கிடைக்கும், சைனீஸ் டிஷஸ் கிடைக்கும். எல்லா ஃபுட்டும் எல்லாம் கிடைக்கும். ஆந்திரா மீல்ஸ் இருக்கு. ஆந்திரா மீல்ஸ் நம்ம கிட்ட நிறைய ஓடுறது. ஆந்திரா சாப்பாடு தான். மத்தியானம் சாப்பாடு. ஜென்ரலா ஆந்திரா மீல்ஸ்ல என்னெல்லாம் வரும்? ஆந்திரா மீல்ஸ் நம்ம கிட்ட ஒரு ரொட்டி ஒன்று தரும், புல்கா. ஆந்திரால புல்கா சாப்பிட்றோம். நல்லா புல்கா, ரைஸ், சாதம், அதுக்கப்புறம் வந்து பருப்பு, சாம்பார், ரசம், ஸ்வீட்டோட தரும். ஸ்வீட்டு, சாப்பாடு, தயிர் எல்லாமே இருக்கும். 8-9 ஐட்டம் இருக்கும் நம்ம சாப்பாடு மட்டும். நம்ம ஆந்திராவில் ஸ்பெஷல் வந்து நாங்கள் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண வர டிஷ் வந்து குத்து வெங்காய மசாலா. குத்து வெங்காய மசாலான்னா அது தமிழ்ல சொன்னோம்னா கத்திரிக்காய் வந்து ஆயில்ல ஃப்ரை பண்ணிட்டு அந்த மசாலா வச்சு கொடுக்குறோம். நல்ல காரசாரமா இருக்கும். நல்லா இருக்கும் சார். ஆந்திரா பூரா ஸ்பெஷல் அதுதான். ஏன்னா இந்த விஜயவாடா இந்த பக்கம் போனாங்க, கிருஷ்ணா டிஸ்ட்ரிக்ட் அங்க இல்ல குத்து வெங்காய கூரை தான் ஃபேமஸ். வெளியே எங்க நம்ம யூஎஸ் போனா கூட அங்க ஆந்திரா ஹோட்டல்ல குத்து வெங்காய கூரை தான் வைப்பாங்க. ஆமா. ஈவினிங்ஸ்ல என்னெல்லாம் கிடைக்கும்? நம்ம ஈவினிங் சைனீஸ் ஐட்டம் எல்லாம் இருக்கு சார். எங்க திருப்பதியில ஃபேமஸ் கோபி ரைஸ், கோபி மஞ்சூரியன், நூடுல்ஸ், இந்த சைனீஸ் ஐட்டம் எல்லாம் நல்லா போகுது. கோபி மஞ்சூரியன், ட்ரை ஐட்டம், ஸ்நாக்ஸ். அந்த யூத் எல்லாம் விரும்பப்பட்டு சாப்பிட்றது அதுதான். சைனீஸ் ஐட்டம்ஸ் வந்து இப்ப நிறைய விரும்பி சாப்பிடுறாங்க. ஆமா. எங்ககிட்ட வந்து பன்னீர் வாட்டர் மசாலா, இந்த நார்த் இந்தியன் ஐட்டம் கூட இருக்கும். இந்த ஆலு கோபி மசாலா, இந்த மாதிரி இந்த ஐட்டம் எல்லாம் இருக்கு. நம்ம கிட்ட நார்த் இந்தியன் டிஷஸ் நிறைய இருக்கு. எல்லாமே இருக்கு. ஆனா உங்களோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தா குத்து வெங்காய கூரை. இந்த ஆந்திரால ஸ்பெஷலா தான், எங்க ஹோட்டல் ஸ்பெஷலா கூட. அதுக்குன்னு ஏதாவது செப்பரேட்டா கத்திரிக்காய் வாங்கணுமா? ஆமா சார். அந்த பிளாக் கத்திரிக்காய் தான் வாங்கணும். அந்த நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற கத்திரிக்காய் தான், நல்லா ஷேப்பா இருக்கிறத வாங்கிட்டு அதான் யூஸ் பண்ணணும். அது யூஸ் பண்ணாதான் கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும். மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட் எல்லா டைம்லயும் கிடைக்கும். அது வந்து லஞ்ச், டின்னர் மட்டும் தான் கிடைக்கும். இந்த குத்து வெங்காய கூரை வந்து ஏதோ ஒரு நல்லா இருக்கும். சாப்பாடு தான் நல்லா இருக்கும் சார். சாதத்தோட சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். ரைஸோட நல்லா இருக்கும். அப்புறம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் சப்பாத்தி தான் சாப்பிடும். சப்பாத்தியோட அது சாப்பிட்டா நல்லா இருக்கும். நல்லா காரசாரமா நல்லா இருக்கும். நல்லா டேஸ்டா இருக்கும். சரி, அப்போ உங்க ஹோட்டல் வந்திருக்கேன் இன்னைக்கு திருப்பதியில அஞ்சரப்பட்டிக்கா. உங்க ஹோட்டலுக்கு வந்திருக்கேன். குத்து வெங்காய கூறாவே சாப்பிடலாமா? சாப்பிடலாம் சார். குத்து வெங்காய கூற சப்பாத்தி சாப்பிடுங்களா? ரைஸ் சாப்பிடுங்க. எனக்கு முதல்ல குத்து வெங்காய கூற எடுத்துட்டு வாங்க. குத்து வெங்காய கூற எருமையா சாப்பிடுவாங்க. எப்படி இருக்குன்னு முதல்ல எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஒரு டிஷ் எடுத்துட்டு வர சொல்லுங்க.
மற்றபடி உங்களுக்கு சமையல் தெரியுமா? எங்களுக்கு சமையல் அந்த அளவுக்கு தெரியாது, ஆனா எப்படி சமைக்கிறதுல தெரியும். இதுவரை சமைச்சது இல்லை, ஆனா எல்லாமே தெரியும். அதுல என்ன போடணும், எப்படி சமைக்கணும். நம்மளோட குத்து வெங்காய கூரை வேற வந்துட்டு இருக்கு. வாங்க வாங்க வாங்க. ஆஹா, தேங்க்யூ. பிரமாதமா இருக்குங்க பாக்குறதுக்கு. சார் குத்து வெங்காய கூரை பாக்குறது நல்லா இருக்கும். எல்லாம் ஒரே சைஸ்ல இருக்கு. ஆமா, எல்லாம் ஒரே சைஸ். எல்லா கத்திக்கும் ஒரே சைஸ்ல தான் வாங்குவீங்க. கோச்சிக்க மாட்டாங்களா மார்க்கெட்ல? நீங்க மட்டும் கரெக்டா? இல்ல இல்ல, இது வர்றது அந்த மாதிரி சைஸ் தான் வரும். இதுலதான் இருக்கும் அந்த கருப்பு கத்திரிக்காய். இது எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணணும்? ஒரு கத்திரிக்காய் வந்து 4 ஸ்லைஸா வெட்டணும். வெட்டிட்டு இதுல வந்து மசாலா ரெடி பண்ணிக்கணும். இந்த தேங்காய், ஒயிட் எல்லோ தேங்காய் அதெல்லாம் மசாலா அரைச்சிட்டு அதுக்குள்ளே வைக்கணும். அந்த கத்திரிக்காய்க்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஆயில் போட்டு கடாயில் அதில் வெங்காயம் போட்டு இந்த ஜீரகம், கடுகு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தக்காளி போட்டு மசாலா மாதிரி ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆயில் ஃப்ரை பண்ணதை எடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? இது வந்து ஜஸ்ட் 80 rupees. 80 rupees. ஆனா நல்ல ரைஸோட சப்பாத்தியோட எல்லாம் பிரமாதமா சாப்பிடலாம். ஆஹா, பிரமாதமா சார். இனிமே பாக்கிறதுக்கே ஒண்டர்ஃபுல்லா இருக்கு. நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். கண்டிப்பா இப்ப நான் அதான் பண்ண போறேன். திருப்பதியில வந்துட்டு காலையில எழுந்தோன்னு பயங்கரமா பசி ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே தேடிட்டு வந்து உங்க ஹோட்டல் தெரிஞ்சது. இன்னைக்கு உங்க ஹோட்டல்ல இருக்கிற இந்த குத்து வெங்காய கூரா வந்து நான் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். சாப்பிடுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். நீங்க ட்ரையல் பண்ணி பாருங்க எப்படி இருக்கும் சொல்லுங்க. కண்டிపా సార్. என்னங்க గుత్తు వెంకాయ కూర తింటావా? చూడ్డానికి చాలా బాగా ఉంది, తినడానికి ఎలాగుందో టేస్ట్ చేస్తావా? வாங்க, பிரமாதமா இருக்கு. அவர் சொன்ன மாதிரி இந்த கத்திரிக்காய் பாருங்க, கருப்பு கலர்ல எவ்வளவு பிரமாதமா உள்ள ஃபுல்லா மசாலாலாம் அரைச்சு அடைச்சு சூப்பரா நமக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோட வந்து இந்த கூரா, அந்த கூரானா அந்த மசாலா வேற சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் கத்திரிக்காய். அப்பா சூப்பரா சூப்பர், நிஜமாவே சான்ஸே இல்லைங்க. அவ்வளவு பிரமாதமா இருக்கு. அந்த தேங்காய், எள்ளு எல்லா பிளேவரும் நம்மளுக்கு கிடைக்குது. வெங்காயம், தக்காளி, இந்த மசாலாஸ் எல்லாம் போட்டு பிரமாதமா கொடுத்துருக்காங்க. அந்த கருவேப்பிலையோட ஸ்மெல்லு, இந்த கத்திரிக்காயோட டேஸ்ட் சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது. குத்து வெங்காய கூரா நீங்க வந்துட்டு ஆந்திரா சைடு வந்தீங்கன்னா இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஷ். திருப்பதி சைடு வந்தீங்கன்னா ஹோட்டல் ஹனிக்கு வாங்க. இந்த குத்து வெங்காய கூரா வாங்கி கொஞ்சம் ரைஸ் எடுத்து கலந்து அடிச்சீங்கன்னா சும்மா கும்முன்னு உள்ள போகும். அப்படியே இல்லைனாலும் சப்பாத்தியோட அவ்வளவு பிரமாதமான காம்பினேஷனா இருக்கும். நிஜமா ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு டிஷ். பைபாஸ் ரோட், அதாவது திருப்பதி பைபாஸ் ரோட்ல இருக்கிற ஹோட்டல் ஹனில இந்த குத்து வெங்காய கூரா உங்களுக்கு கிடைக்குது. திருப்பதிக்கு கண்டிப்பா நீங்க வருவீங்க, அப்போ இந்த குத்து வெங்காய கூரா வாங்கி சாப்பிடுங்க.